புட்டாலே எவ்வளோ ஈஸியாக சாஃப்டாக வருது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சமையல். மணக்க மணக்க சமைக்கலாம், சுவைக்க சுவைக்க ரசிக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பச்சரிசி மாவு ரெடியாக இருந்தால் போதுங்க. ஒரு 30 நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம முறுக்கு ரெடி பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா குவான்டிட்டியை அப்படியே டபுளாக மாற்றிக்கோங்க. நார்மலாக ஒரு ரேஷன் அரிசி இருந்தால் கூட போதுங்க. அரைச்சி வீட்டில் எப்பவும் ஸ்டாக் வச்சுருப்பீங்களா, அந்த பச்சரிசி மாவுல டக்குன்னு 30 நிமிஷத்தில் 30 முறுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. இது மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இருந்தாலும் நம்ம ஒரு முறை ஜலிச்சு எடுத்துக்கிறது நல்லதுங்க. சிறு சிறு கட்டிங்க குருணை எதனா இருந்துச்சுன்னா ஜலிச்சோம்னா வந்துடும். இதை நல்லா நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஜலிச்சாச்சுங்க. ஜலிச்சா கடைசியில் இந்த குருணை கிடைச்சிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாங்க. பொட்டுக்கடலை எடுத்த அதே கப் அளவில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க. பேக்கெட் மாவு எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை வீட்டில் அரைச்சி மாவு எடுத்தாலும் பரவாயில்லைங்க. மாவு ஒரு முறை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு நான் வீட்லேயே பச்சரிசி கழுவி வெயிலில் உணர்த்தி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வேணுன்ற சமயத்தில் நம்ம டக்குன்னு முறுக்கு 10 நிமிஷத்தில் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பச்சரிசியும் ஜெலிச்சாச்சு. கடைசியாக நொய் மாதிரி கொஞ்சம் குருணை நிற்குதுங்க. இதையும் எடுத்துடலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கழுவி வெயிலில் காய வச்சு சுத்தம் பண்ண எள்ளு 1 ஸ்பூன் அளவுக்கு, ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு ஓமம் வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. எள்ளே உங்களுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இல்லை சீரகம் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாங்க. ஓமம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையில் ஒரு முறை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. வாசனை நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய் தூள், உப்பு எல்லாம் ஒரு சேர எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நல்லா புகை வர அளவுக்கு நல்லா காய்ச்சிய சூடான எண்ணெய்ங்க இந்த மாவில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் வேணான்னா நெய் கூட சேர்க்கலாங்க, பட்டர் கூட சேர்க்கலாம். பட்டரில் சேர்க்குறதா இருந்தால் ஃப்ரிட்ஜிலேருந்து முதல்ல எடுத்து வெளியில் வச்சுருங்க. எண்ணெய் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். முதல்ல பாருங்கள், கரண்டியில் கலந்து விட்டதுக்கப்புறமா சிறு சிறு கட்டிகள் இருக்குது. இந்த கட்டிகள் இல்லாமல் கையில் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. வச்சு கலந்ததுக்கப்புறமா பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சாஃப்டான மாவு உங்களுக்கு தெரியுதுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் அளவுகள் மாறிடும். இப்போ பாதி கலந்த நிலையில் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பில் கொஞ்சமாக உப்பு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு அந்த உப்பு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. உப்பு சேர்த்துக்கலாம் மாவில். மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. மாவும் சுற்றும் போது உடஞ்சி போகும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் கோத்துட்டு இருக்குங்க. அதனால் திட்டமாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ முறுக்கு குழாவில் எண்ணெய் தடவி விட்டுக்கலாங்க. உள்பக்கம் நீங்கள் எந்த மாடலில் எடுத்தாலும் பரவாயில்ல, அது இந்த மாதிரி எண்ணெய் தடவி எடுத்து. நான் இன்றைக்கி இந்த 3 கன்று வச்சு பிளேட் எடுத்துக்கிறேங்க. இதுலேயும் எண்ணெய் தடவியாச்சு. இப்போ மாவு
இந்த ஷேப்புக்கு பண்ணி ரொம்ப ஃபுல்லாகவும் போடாதீங்க. ஃபுல்லாக போட்டாலும் உங்களுக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே இன்றைக்கி நான் பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துருக்கேங்க. பேப்பரில் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். நீங்கள் வாழை இலை எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை பால் கவர், எண்ணெய் கவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பிழிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த கொனையை லைட்டாக அப்படியே அழுத்தி விடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது தனியாக எடுத்துகிட்டு வந்துடும். நான் கொஞ்சம் கனமாக போட்டதுனால 2 சுற்றில் நிறுத்திக்கிறேங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ காஞ்சிருச்சா இல்லையான்னு கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம். போட்ட உடனே இந்த மாதிரி மேலே வரணுங்க. மேலே வந்தால் கரெக்டாக காஞ்சிருக்கு எண்ணெய்னு அர்த்தம். இப்போ நம்ம சுற்றி வச்சுருக்க முறுக்குகளை கையில் எடுத்து இப்படி பொறுமையாக போட்டு விடுங்க. இப்போ அப்படியே மேலே வந்துடுச்சு பாருங்கள். மேலே வந்தது அப்படியே திருப்பி விடலாங்க. உடனே திருப்பக்கூடாதுங்க. உடனே திருப்பினா உடஞ்சிடும். இப்போ மேலே வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகுது. இப்போ திருப்பி விடுறேன். திருப்பி விட்டு இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரணுங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நுரெல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம போட்டப்போ எவ்வளோ நுரை பபிள்ஸ் இருந்துச்சு பாருங்கள். இப்போ எல்லாம் அடங்கி அப்படியே எண்ணெய் அமைதியாகிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி பேப்பரில் போட்டு கையில் எடுத்து எண்ணெயில் விட முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கையில் எண்ணெய் தெரிச்சிடுது அப்படின்னு பயப்படுறீங்களா? இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை திருப்பி வச்சுட்டு இது மேலே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்படியே எண்ணெயில் கொண்டு போய் இந்த மாதிரி நைஸாக கவுத்து விட்டுருங்க. இது இன்னும் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கையில் எடுத்து போட எண்ணெய் கையில் பட்டுறோன்ற கொஞ்சம் பயம் இருக்கும். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு கரண்டி மாற்றி இந்த மாதிரி டக்குன்னு எடுத்துகிட்டு போய் கிட்ட போயிட்டு இப்படி கவுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக போய் விழுந்துருங்க. இன்ஸ்டண்ட்டான இந்த முறுக்கு மாதிரியே இன்ஸ்டண்ட்டான ஒரு அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.